இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல தான் எல்லா பேரும் ஆரம்பிக்கிற மாதிரி நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பட் எந்த வீடியோவும் இது வரலுமே போடலை. ஸோ இதுக்கு மேலே வீடியோ போடாமல் தான் நல்லா இருக்காதுடா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆனால் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பட் இதுனா ஒன்றும் அப்லோட் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே லேட் ஆகாமல் டெய்லி வீடியோ போட முடியலனாலும் என்னால் முடிஞ்சதுக்கு கொஞ்சம் குயிக்காக வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். ஸோ புது சேனல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ எங்கே நம்ம போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் கட் தான் எனக்கு வேறு எந்த ஸ்டைல் வச்சாலும் செட் ஆகலை. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் மாலை போட போகிறேன். ஸோ அதனால் ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதெல்லாம் அப்படியே கன்னியூவாக பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறனால அப்படி ரொம்ப திக்கு திணறதோ இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இவ்வளோ ஜாம் ஆகுது. சத்தியமாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வீடியோவை வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா மாலை போட போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்றைக்குள்ளே நான் போடணும். அப்படி இல்லைன்னா நாளைக்குள்ளே போட்டுருவேன். ஸோ 2 நாளைக்குள்ளே நான் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி நானும் ஹேர் கட்லாம் பண்ணி கொஞ்சம் க்யூட்டாக அழகாக ஆகலைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக போய் மாலை போடலான்னு இருக்கிறேன். அதுக்காக இப்போ ஹேர் கட் பண்ண போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல் டே என்ன நடக்குதோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ முடிக்கவா விரும்பலை. பட் வீடியோ இன்னும் இருக்குது, வாங்க. அப்படியே வண்டி எடுத்துட்டு நம்ம சார் ரைடு ஒன்று கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியே ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க போகிறேன் முடிய போயிட்டு கடைக்கு வந்தாச்சு. அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா இந்த கடை வாங்க இன்ஃபினிட்டி ஹேர் ஸ்டைல் தான். இந்த கடைக்கு தான் வந்தோம். ஃபைனலி அந்த பையன் முடி வெட்டி முடிச்சதுக்கப்புறமா கடையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. க்ளீன் பண்ணோடனே நெக்ஸ்ட் நம்ம தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். அப்படியே கடைக்குள்ளே போய் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தா ஒரு மிரர் இருக்கும். அது என்ன மாய மந்திரமோ தெரியலைங்க. ஹேர் கட் பண்ணுற இடத்துல போய் எந்த ஹேர் ஸ்டைல் வச்சாலும் கரெக்டாக செட் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டில் குளிச்சுட்டு நம்ம மூஞ்சி பார்த்தா ஒன்றோடு செட் ஆக மாட்டேங்குது. முடி வெட்டியாச்சு. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. செட் ஆகுதா ஆகலையா தெரியும். ஒரு வழியாக கோயிலுக்கு மாலையை போட்டாச்சுங்க. இதுதான் எங்கள் ஊர் கோயில், ஐயப்பன் கோயில். பார்த்துக்குங்க, நம்ம பார்த்ததே அப்படின்லாம் சொல்லாதீங்க, ஓகேவா? இங்கே தான் நம்ம மாலை போடுறோம். மாலை போட்டு முடித்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் போய் ஒரு டீயை போட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்குள்ளே போயிட்டோம். சரி வாங்கினேன், நீங்களும் அப்படியே டீ சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே டீ குடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், மாலை போட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.